This is 10th standard, 4th unit geometry, exercise 4.1, 9th sum. Two vertical poles of height 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. Find the value of y. So 6 meterல ஒரு போலும் 3 மீட்டரில் ஒரு போலும் கிரவுண்டில் அந்த ஹரிசாண்டல் கிரவுண்டில் எரெக்டன்னா ஸ்ட்ரைட்டாக நிறுத்துறாங்க. ஓகே, 90 டிகிரி ஆங்கிளில் எரெக்ட் பண்ணுறாங்க வெர்டிக்கல் போல்ஸ். அப்போ வெர்டிக்கலாக நிறுத்துறதுனா இது 90 டிகிரியில் தான் இருக்கும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது 6 மீட்டர், இது 3 மீட்டர்னு சொல்லி இது ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ட்ரையாங்கிள் பிஏசிங்கிற இந்த பெரிய பிக்கர் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் செட் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஆர்சிஏங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோன்னா உள்ள ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது கியூபிஏ, அது ரெண்டையும் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணலாம். ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் அதனோட ரேஷியோஸ் போட்டு ஸோ நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் பிஏசி எழுதும்போது கரெக்டாக எங்கே ரைட் ஆங்கிள் வருதோ அதுவே தான் எழுதணும். ஸோ பிஏசி எழுதுனா இங்கே எப்படி எழுதணும், கியூபி. செகண்ட் ஆல்ஃபபெட்டு தான் நான் ஏன்னு வச்சுருக்கேன், அங்கே வந்து என்ன வருது, 90 டிகிரி வருது. அப்போ இங்கே நீங்களும் கியூபிசின்னு தான் எழுதணும். ஓகே, and triangle QBC. ஓகே, டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. சின்னதாக ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். PAC. ஓகே, ட்ரையாங்கிள், இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள், QBC. ஓகேவா, இது 90 டிகிரி கரெக்டா, இது ரெண்டும் 90 டிகிரி. அப்புறம் ஆங்கிள் சி வந்து ரெண்டுலையும் என்ன காமன், அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ பை AA similarity, these two triangles are similar. So angle A equal to angle B equal to what, 90 degree. So angle C equal to angle C, this is common. So by AA similarity, triangle PAC is similar to triangle QBC. கரெக்டா? இப்போ இதில் இந்த ஏசி இந்த சைடு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. ஓகே, இந்த பேஸ் வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. அப்புறம் இந்த ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க, PA 6ன்னு கொடுத்துருக்காங்க, QB ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன் சைடு. இந்த ஹைபாட்டன்யூஸ் வந்து ரெண்டுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டுக்கு மட்டும் ரேஷியோஸ் எழுதிக்கலாம். இது காமனாக இருக்கிறதுனால அதை எடுத்திருக்கோம், இது கிவன். ஓகே, அது ரெண்டுக்கு மட்டும் ப்ரப்போர்ஷனாலிட்டி எழுதலாம். ஸோ PA divided by QB equal to AC divided by BC. ஓகே, PAவோட வேல்யூ என்ன, 6 divided by Y equal to AC divided by BC. இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள், இது 1ன்னு வச்சுக்கலாம். இன் ட்ரையாங்கிள் RCA, triangle RCA and triangle QBA, okay, RCA இது 90 டிகிரி. அடுத்தது என்ன, QBA. ஓகே, ஸோ இங்கே B 90 டிகிரி, சியும் 90 டிகிரி, ஆங்கிள் ஏ காமன், அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ அப்போ என்ன சொல்லணும், ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் C, தென் ஆங்கிள் திஸ் இஸ் 90 டிகிரி, ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ, திஸ் இஸ் காமன். ஸோ பை AA similarity, triangle RCA is similar to triangle QBA. okay, QBA சொல்லியாச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே வந்து QB எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, QB வந்து Y, RC வந்து 3. ஓகே, 3 மீட்டர், இது Y, இது ரெண்டும் காமன். அப்போ நீங்கள் ஹைபாட்டன்யூஸை லீவ் பண்ணிவிட்டு இந்த காமனாக இருக்கிற சைடும் இந்த கிவன் சைடுக்கும் ப்ரப்போர்ஷனாலிட்டி எழுதிக்கலாம்.
ஸோ அப்போ எப்படி எழுதுறது? QB, இங்கே என்ன எழுதியிருக்கோம்? பிக்கர் ட்ரையாங்கிள் தான் எழுதியிருக்கோம் மேலே. ஸோ அங்கேயும் அதே மாதிரி பிக்கர் ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம். RC by QB. RC by QB equal to, இங்கே அதே மாதிரி RC எழுதுனா AC. AC divided by AB. ஓகே, RC எவ்வளோ வந்திருக்கு? 3 divided by Y equal to AC divided by AB. ஓகே, ஸோ இங்கே வந்து BC இருக்கு, இங்கே AB இருக்கு. இந்த ABயை AC மைனஸ் BCன்னு எழுதலாமா? ABயை AC ஃபுல் லென்த்தில் இருந்து BCயை மைனஸ் பண்ணிட்டா AB கிடைக்குமா? ஸோ அப்போ நம்ம ABயை என்ன எழுதுகிறோம்? 3 by Y equal to AC divided by ABயை நான் எப்படி எழுதுகிறேன்? AC minus BC. Okay, AC minus BC. Since AB equal to AC minus BC. ஓகேவா? இதிலிருந்து இதை எழுதியிருக்கேன். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற இந்த மைனஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இது ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் மாற்றிக்கலாம். Y by 3 equal to AC minus BC divided by AC. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் காமனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். AC by AC equal to minus BC by AC. So Y by 3 equal to AC by AC is 1 minus BC by AC. இங்கே வந்து என்ன இருக்கு? AC by BC ஓட வேல்யூ வந்து 6 by Y. BC by AC ஓட Y by 6. So from 1. ஸோ BC by AC இருக்குது, அங்கே அவங்க கொடுத்துருக்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணது AC by BC. அப்போ நம்ம 6 by Y என்ன எழுதலாம்? Y by 6ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு? ஃப்ரம் 1. ஓகே, ஸோ AC டிவைடட் பை BC இஸ் ஈக்குவல் டு 6 by Y. இதிலிருந்து வந்துச்சு. ஓகே, சின்ஸ் ஃப்ரம் 1. ஸோ நவ் வி டேக் LCM. Y by 3 equal to 6 minus Y by 6. Okay, now we get cancelled. This is 2 times. So 2Y equal to 6 minus Y. இந்த Y இந்த side எடுத்துட்டு வந்துருங்க. 2Y plus Y equal to 6. So 3Y equal to 6. So Y equal to 6 by 3 which is equal to 2. Therefore Y equal to 2. Y ஓடது எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். That's all. Thank you.